சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். அதே போல நாமும் வளரணும், நம்ம கூட கர்த்தரும் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வளருவாங்க, வளர 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 கர்த்தரை விட்டு தூரம் போவாங்க. சிலர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே ஒரு பொருளாதாரத்தில் வளரலாம், வேறு சில காரியங்களில் வளரலாம். வளரும்போது கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவாங்க. கர்த்தரை தேடுவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. அந்த வளர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்களே ஒழிய கர்த்தரை நோக்கி ஓடுவதை விட்டு விடுவார்கள். வேதாகமத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் உண்டு. சின்ன வயசுலேருந்தே அந்த சங்கீதத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம சொல்லி இருப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். அப்படி சொன்ன உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? சங்கீதம் 23. அல்லேலூயா. சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம எல்லாரும் விரும்பி வாசிக்கிற ஒரு சங்கீதம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதம் 23 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சங்கீதம் 23 நிறைய காரியங்கள், நிறைய ஆழமான ரகசியம் இருக்கிறது. அது குறிப்பாக அது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீதத்தில் அப்படியே அவர் சொல்லி வருகிற பொழுது 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரி என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடி என்னை தேற்றும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. 2 விதமான ஆடுகள், பொதுவாக நிறைய ஆடுகளில் விதவிதமான ஆடுகள் உண்டு. அந்த 2 விதமான ஆடுகளை பொதுவாக மேய்க்கிற மறிகளை பார்க்க முடிகிறது. ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறி ஆடு. இந்த வெள்ளாடு கொஞ்சம் கீழ்ப்படியாத ஆடு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பின்னாடி போட்டு அடித்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் செம்மறி ஆடை மேய்க்கிறவர்கள் அப்படி அல்ல. மேய்ப்பன் முன்னாடி போவார், அவரையே பின்பற்றி இந்த செம்மறி ஆடுகள் அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த செம்மறி ஆடுகளை ஒரு நல்ல ஆட்டுக்கு ஒப்பிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளை 2ஆய் பிரிக்கும்போது ஒரு கூட்டம் செம்மறி ஆட்டு கூட்டம், அது கர்த்தரையே பின்பற்றுகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம், அது உலகத்தை பின்பற்றுகிற கூட்டம். இந்த செம்மறி ஆட்டினுடைய மேய்ப்பன் முன்னாலே போவார். அவர் போகும்போது அந்த ஆடுகள் அவரையே பின்பற்றி போகும். எந்த இடம் புல்லுள்ள இடம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நேராக அந்த ஆடுகளை அழைத்து செல்வார். அப்படி தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை ஒரு மேய்ப்பனாக ஒப்பிட்டு, தன்னை ஒரு செம்மறி ஆடாகவும் தேவனை ஒரு நல்ல மேய்ப்பனாக ஒப்பிட்டு சொல்லுகிறாரு, ஆண்டவர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சியே இல்லை, அவர் முன்னால் போகிறாரு, நான் அவரை பின்பற்றி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனத்தை சொல்லுகிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். எபிரேய மொழியில் இந்த வார்த்தை தொடரும் எங்களுக்கு சும்மா அப்படி விடல, நன்மை கிருபை என்னை துரத்தும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நீ கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க, சரியா? கூகுளில் போய் எபிரேய வார்த்தையை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. துரத்தும், நன்மை கிருபை என்னை துரத்தும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஆண்டவரை ஆண்டவரையே பின்பற்றும் போது நன்மை கிருபை நம்மை துரத்தி கொண்டு வருமா? ஆண்டவருக்கும் நன்மைக்கும் கிருபைக்கு இடையில் நம்ம. அல்லேலூயா. இப்போ அப்படியே திரும்பி நன்மையும் கிருபையும் பார்த்து நம்ம போக அது நம்மளை விட்டு தூரப்பட்டு போயிட்டே இருக்கும். அது நம்மளை கண்டு பயந்து ஓடிட்டே இருக்கும். இங்கே நன்மையும் கிருபையும் விலகி போகும், அங்கே கர்த்தர் போய் விடுவார், நம்ம நடு ரோட்டில் நிற்போம்.
சொல்கிற புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அதனால தான் சொல்லிருக்கிறது, ஆசீர்வாதம் வரும்போது, நன்மை வரும்போது, உயர்வு வரும்போது, மேன்மை வரும்போது, புகழ் வரும்போது, எல்லாம் நிறைவாய் வரும்போது, சில நேரங்களிலே அதை கட்டி காக்க வேணும், அதை பாதுகாக்க வேணும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தரை நம்ம விட்டுட்டு அதன் பின்னாடியே ஓட ஆரம்பிப்போம். வேலைக்கு பின்னாடி ஓட ஆரம்பிப்போம், பிள்ளைக்கு பின்னாடி ஓட ஆரம்பிப்போம், சொத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிப்போம், கர்த்தரை விட்டுருவோம். நம்ம வளரணும், வளர 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 கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தாதான் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த வாரத்தில் தியானித்தோம், மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. மீதியானிய ஆவி என்கிறது ஆசீர்வாதங்களை பறித்து கொள்ளுகிற ஆவி, குடும்பங்களை சிதைக்கிற ஆவி, நம்மளை துரத்துகிற ஆவி, நமக்கு கேடு உண்டாக்குற ஆவி, நம்ம பிள்ளைகளை தவறாய் நடத்துகிற ஆவி. அதை ஜெயிக்கணும்னா தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதை கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 26வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இரண்டாவது, முதல்ல பார்த்தோம், மீதியானிய ஆவிகள், நம்முடைய வாழ்க்கையை பட்சித்து போடுகிற ஆவிகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இரண்டாவதாக இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இங்கே ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான ஒரு சூழ்நிலை ஈசாக்குக்கு ஏற்படுகிறது. 26:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. எப்போ அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமை மெசொப்பொத்தாமியா நாட்டிலிருந்து வர சொல்லி அழைத்தார். அவன் புறப்பட்டு வந்தான். சீரியா பாதான் ஆராம் எங்கள் இடத்துல சுமார் 25 வயசு தங்கிட்டான். திரும்பவும் ஆண்டவனை அழைக்கிறாரு. அழைப்பை ஏற்று திரும்பவும் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் கானான் தேசத்துக்கு வருகிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தில் வந்த உடனே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. உடனே என்ன பண்ணுறான், எகிப்துக்கு போனான். அங்கே பல சம்பவங்கள் நடக்கிறது, விடுவோம். அந்த பிற்பாடு காலங்கள் நல்ல செழிப்பான காலத்தை அவன் கண்டு கொண்டிருந்தான். இப்போ ஆபிரகாமுக்கு பிற்பாடு ஆபிரகாமுடைய சகல சொத்தும், சகல மிருக ஜீவன்கள், அவனுடைய வேலைக்கார எல்லாம் அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு வருகிறது. நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். இப்போ ஒரு பெரிய ஒரு சொத்து உள்ளவனா, பெரிய செல்வந்தனாக இப்போ ஈசாக்கு மாறிட்டான். சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பஞ்சம். ஆபிரகாமுடைய காலத்தில் வந்த பஞ்சத்தை காட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம் தேசத்தில் வர ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமிடத்தில் 318 வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்களுடைய மனைவி இருந்தாங்க, பிள்ளை இருந்தாங்க, திரளான ஆடு மாடுகள் திரளாக இருந்துச்சு. அவை எல்லாவற்றையும் ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்தா. இப்போ அவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த வேலைக்காரரை கவனிக்கணும், அவன் சாப்பாடு கொடுக்கணும். இவன் பிள்ளை இருக்கிறாங்க, இவனுடைய மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, அதை கவனிக்கணும். இவன் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். ஆனால் சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடான சூழ்நிலை, பஞ்சம் வருது. இப்போ அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அப்பா காலத்தில் ஒரு முறை என்ன செஞ்சுட்டு பஞ்சம் வந்தபோது அப்பா என்ன செஞ்சால், எகிப்துக்கு போனார். நாமளும் போனா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஆமென், அல்லேலூயா. அது பஞ்சமான சூழ்நிலை, எல்லாம் வறட்சியான நிலைமை, எல்லா பயிர்களும் அங்கே இருந்தது வறண்டு போயிட்டு, எல்லாம் பட்டு போயிட்டு, சாப்பாட்டுக்கு அனுகூலமே இல்லாத சூழ்நிலை. எந்த சூழ்நிலையும் இவனுக்கு சாதகமாக இல்லை, இயற்கை சாதகமாக இல்லை, எதுவுமே சாதகமாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கேயே இரு. ஆமென், அல்லேலூயா. நான்
உன் கூட இருப்பேன். ஆமென். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுல சில வித்தியாசங்கள் உண்டு. பார்த்துங்க, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது மெசொப்பொத்தேமியா என்கிற இன்னொரு தேசத்திலிருந்து, அதை மெசொப்பொத்தேமியானா இன்னைக்குள்ள இப்போ சண்டை நடந்துச்சு தெரியுமா இஸ்ரேல் தேசத்துக்கு? எந்த தேசம்? செய்திகளை பார்க்க மாட்டீங்களோ? சரி விடுங்க. ஈரான் தேசத்திலேருந்து தான் அன்றைக்கு ஆபிரகாம் வாழ்ந்து தான் இன்னைக்கு ஈரான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தேசத்திலிருந்து தான் வந்திருக்கிறான். பாருங்க, ஈரான் தேசத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் என்கிற தேசம், பாலஸ்தீனம் பெரிய தேசம், அங்கே ஆண்டவர் கொண்டு வந்து ஆசீர்வதிச்சார். ஈசாக்கிடத்தில் அங்கேயே இருன்னு சொன்னார். அல்லேலூயா. யாக்கோவு அடுத்த ஒரு கனி வச்சார். சிலருடைய ஆசீர்வாதம் சொந்த ஊரில், சிலருடைய ஆசீர்வாதம் வெளிநாட்டில், சிலருடைய ஆசீர்வாதம் வெளி இடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை ஒரு விதத்தில் ஒரு வழியில் நடத்தினார், யாக்கோவை இன்னொரு வழியில் நடத்தினார், ஈசாக்கை ஒரு வழியில் நடத்துகிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ இங்கேயே குடியிரு, நீ இங்கேயே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த அனுகூலம் இல்லை, எந்த வழி இல்லை, ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையில் ஈசாக்கு இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பஞ்சம் நிறைந்த அந்த தேசத்தில் ராஜாவுக்கு சாப்பாடு இருந்துச்சோ இல்லையோ, அங்கிருந்த குடிகளுக்கு சாப்பாடு இருந்துச்சோ இல்லையோ, ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் வேலைக்காரர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் திருப்தியான சாப்பாடு இருந்துச்சு. ஏன்னா சாப்பாட்டை கொடுத்த தேவன் கூட இருந்தார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது, அது பஞ்சமான இடமாக இருந்தாலும், பாலைவனமாக இருந்தாலும், வறட்சியான இடமாக இருந்தாலும், அங்கேயும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். எலியா கேரி தாற்றாண்டையில் போய் ஒளித்து இருக்கிறான். அவன் இருக்கிறது யாருக்காவது தெரிந்தா உடனே ராஜாவிடத்தில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ராஜா அவனை பிடிச்சிட்டு போயிருப்பான். யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சிருந்தான். அவனை தேடி காகம் வந்துச்சு. ஆமென். காகத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்? காகம் கதை படிச்சிருக்கலாம். காகம் பாட்டிக்கு வடைய திருடும். காகத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு, இருக்கிறத அள்ளி தூக்கிட்டு போயிடும். அந்த காகத்தை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். பட்சிக்கிறவனை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். அல்லேலூயா. யார் மூலமாக அனுகூலம் வராதோ, யார் மூலமாக நன்மை வராதோ, யார் மூலமாக ஆசீர்வாதம் வராதோ, அதை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். புறாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. முன்னாலே புறாக்களை பயன்படுத்துவாங்க. அது காலில் ஒரு இந்த சீட்டை கட்டி வேறொரு தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. புறா வீடு தூதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் புறா கொண்டு போகும். ஆனால் காகம் ஒருத்தருக்கு ஒன்றும் கொண்டு போகாது. எது கொண்டு போகாது அதை கொண்டு கர்த்தர். அதுதான் என் ஆண்டோடைய அற்புதம். ஆமென். எங்கிருந்து அனுகூலம் வராதோ, எங்கிருந்து உதவி வராதோ, எங்கிருந்து ஒத்தாசை வராதோ, அங்கிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை வர வைப்பா. நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது அவர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் கீழ்ப்படிமது உங்க கூட இருப்பார். அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டோடைய வார்த்தையின்படியாக இருந்தால் அந்த தேசத்தில் அவன் விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 13ஆம் வசனம் சொல்லுகிறான், அவன் ஐசுவரியவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாக்கியவான் என்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சங்கீதம் 1:1 அந்த வசனங்கள் இருக்கிறோம். பாக்கியவான் 2ஆவது வசனத்தில் பார்த்தீங்களா, பாக்கியவான். இந்த பழைய பாட்டில் பாக்கியவான் என்று வருகிற அந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னேன். அதனுடைய உண்மையான அர்த்தம் எபிரேய மொழியில் இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லுவாங்க, அவன் கொடுத்து வச்சவையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நல்ல ராசி உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மச்சக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது சொல்லக்கூடாது, அவன் அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அதில் முக்கியமாக ஒரு 5 விதமான ஆசீர்வாதம் உண்டு. அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்கள் பொறாமப்படத்தக்க அளவில் அவன் உயர்வான். நீங்கள் உயர்ந்தீங்க, எங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? 2 பேராவது உங்களை பார்த்து பொறாமப்படணும். நம்ம பொறாமப்பட்டதை நினச்சி என்ன பார்த்து பொறாமப்படி அப்படி எங்கள்கிட்ட என்னையா இருக்குது,
2 பேர் பொறாமப்பட்ட சந்தோஷப்படணும். இப்போ நான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கேன் போல இருக்கு. ஆமே, அல்லேலூயா. ஒரு 10 பேர் பொறாமப்பட்ட ரொம்ப சந்தோஷப்படணும். வளர்ந்துட்டேன். பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி அழக்கூடாது. சரியா? ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் இவன் பொறாமப்படுற அளவுக்கு என்ன வச்சிங்களேன் ஆண்டவர், நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை வயசத்தி நன்றி. அதுதான் அந்த பாக்கியவான்கிற அந்த வார்த்தையில் ஒரு அர்த்தம். மற்றவர்கள் பொறாமப்படக்கூடிய அளவில் வளருகிறவன், உயருகிறவன். இங்க பாருங்க, ஈசாக்கு மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவில், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவில் அவன் விருத்தி அடைந்தான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா, அது பஞ்சகாலமானாலும், அது வறட்சியான காலமானாலும், அது அனுகூலம் இல்லாத காலமானாலும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அடுத்ததாக ஆதியாகமம் 31 அதிகாரம், ஆதியாகமம் 31 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். 3வது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபுடைய சம்பவம் தெரியும். அப்பாவை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, கடைசியில் மாமன் வீட்டில் போய் தஞ்சம் புகுந்தான். 20 வருஷம், 1-2 20 வருஷம் மாமன் வீட்டில் இருக்கிறான். இருந்துட்டு அந்த மாமனுடைய குடும்பம் முழுவதும் ஆசி வைக்கப்பட்டுச்சு யாக்கோபுனால. அவங்க எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. யாக்கோபு அவங்களுக்கு அடிமை வேலை செஞ்சு 20 வருஷமாக அடிமை வேலை செஞ்சு அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தான். அவனும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தான். இப்போ யாக்கோவுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. நல்ல வசதி உள்ளவனாக யாக்கோவு மாறிட்டான். மாறின உடனே பாருங்க, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 2ஆம் வசனத்தில், லாபானின் முகத்தை யாக்கோவு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருந்தது. 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லாபானுடைய குமாரன் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபும் எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். ரொம்ப மோசமானது இல்லை? மாமன் வீட்டில் இருக்கிறான். மச்சாமார் சொல்கிறாங்க, நம்மளால வாழ்ந்த அம்மா அப்பன் சொத்தெல்லாம் களவாடிட்டான் யாக்கோபு. கள்ளவ அவன் ஏற்கனவே அப்பனே அண்ணனை ஏமாற்றி வந்தேன், அவன் எத்தேன், இப்போ இந்த அம்மா அப்பாவுடைய சத்தையும் எடுத்து போட்டானேன்னு சொல்லி அவங்க ஒருவருக்கு ஒருவர் பேசுவது யாக்கோவுடைய காதுகளுக்கு கேட்குறது. இப்போ மாமனுக்கு முகத்தையும் பார்க்குறான். மாமன் முகம் பழையது போல் இல்லை. இப்போ ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ஏற்கனவே அண்ணனுக்கு பயந்து தான் அங்கேருந்து ஓடி வந்தான். இப்போ எங்கே போவான்? மனசு ஒரே பதட்டம். சரி, மாமாவுடைய முகமும் சரியில்லை, மச்சாமாரும் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுவதுன்னு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பயம். நம்ம ஊருக்கு போனால் அண்ணன் நம்மளை கொன்னே போட்டுருவான். 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பகை அது மாறி இருக்குமான்னு தெரியாது. அண்ணன் கொன்று போட்டுருவான். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. தடுமாறிட்டு மனசுக்குள்ளால நொந்து போய் இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ. ஆமென். நீ திரும்பி போ, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். யாருக்கு பயந்துட்டு இருக்கிறியோ, எதற்கு பயந்துட்டு இருக்கிறியோ அதுக்கு நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறார். அதுதான் இங்கே நடக்கிற முக்கியமான காரியம். ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். அடுத்து என்ன பண்ணணும்னு சில நேரங்களில் சில குழப்பங்கள் நமக்கு வருவதுண்டு. அது வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தமாக இருக்கட்டும், படிப்பு சம்பந்தமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நிலைமையில் அடுத்து என்ன பண்ணணும்னு சில நேரங்கள் நம்ம குழம்பி போயிடுவோம். ஒரு பயம், நம்ம ஆட்கள் இப்படி பண்ண இப்படி ஆகிடுமோ, சில பயம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நம்மளை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். உங்கள் எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். தைரியமாக முன்னோக்கி போங்க. கர்த்தர் கூட இருப்பார். பாருங்க, ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய மனைவிகளிடத்தில் விசாரிக்கிறான், சொல்கிறான், ஆண்டவர் இப்படி சொன்னார், நம்ம போவோம். உங்கள் அப்பாவுடைய முகமும் சரியில்லை, உங்கள் அண்ணமாருடைய சகோதரர்களுடைய முகமும் சரியில்லை அப்படின்னு சொன்னபோது அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னா எங்களுக்கு இந்த குடும்பம் வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு இடமில்லாத இடத்துல இனி நாங்கள் இருக்க விரும்பலை, நம்ம புறப்பட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறாங்க. ராவோடு ராவாக புறப்பட்டு போகிறாங்க. மறுநாள் தான் தெரியுது யாக்கோபு புறப்பட்டு போயிட்டான்னு சொன்னோன்னே லாபான்
என்ன செஞ்சிடான், இதை கேள்விப்படுகிறான். யாக்கோபு அவன் பிள்ளைகளையும் கூட்டி மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஓடனான்னு சொல்லணும், அவனை துரத்தி கொண்டு வந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமேன். ரொம்ப கோபத்தில் ஆறான், இப்படி ராத்திரியோடைய போயிட்டானே அப்படின்னு. அது மேலே இன்னும் அவனுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. அவன் ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபட்டு இருந்தான். அந்த விக்கிரகம் அதுதான் தன்னை உயர்த்துனதுன்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். செழிப்பின் விக்கிரம், பாகாலுடைய விக்கிரகம். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களும் பிற்காலத்தில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஆண்டவர் ரொம்ப அடி கொடுப்பாரு. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க நம்பிக்கை என்னென்னா, செழிப்பின் கடவுள் பாகால், அந்த விக்கிரகம் வீட்டில் இருந்தால் வீடு செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் அவங்க வீட்டில் ஒரு ரூமில் வச்சுருந்தான். யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல் வசமாக தூக்கிட்டு வந்துட்டான். அவன் என்ன நினச்சா தெரியுமா, அப்பா இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறது காரணம் அந்த தெய்வம் தான், அவன் நமக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டான். சோதரம். ஆனால் அவளுடைய பிற்கால வாழ்க்கை பரிதாபமாக போயிடுச்சு. அவள் கானான் தேசத்துக்குள்ளே போய் சேரலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் சில நேரங்களில் இது எங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ராசியான கல், இது எங்கள் வீட்டில் இந்த ராசியாக இருக்குது, இது வந்து வச்ச அந்த ஃபோட்டோ ராசியானது, இந்த பொருள் ராசியானது, சில ராசியானதை வீட்டில் வச்சுருக்கிறோம். அது ராசியில் சாபம். தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் அது சாபம். தேவனுக்கு விரோதமான எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எதுவாக மறைமுகமான எந்த காரியமாக இருந்தாலும் எதுவும் இருக்க. சில கடைகளில் சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு பொம்மை இருந்தபடியே தலையாட்டி இருக்கும், பார்த்துறீங்களா? சில நிறைய கடைகள் இருக்கும். அந்த இன்னொன்று சில தலையாட்டம் அப்படியே இருக்கும், அப்படியே பையும் தள்ளிட்டு ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க. குபேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குபேரனை கொண்டு கடையில் வச்சுருப்பாங்க. நிறைய வீடுகளில் இருந்ததை பார்த்துருக்கேன். அல்லேலூயா. சில வீடுகள்லாம் எண்ணெய் பாட்டில் இருக்கும். அந்த எண்ணெய் பாட்டிலில் ஒரு அம்மா இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீடு இருக்குது. வேளாங்கண்ணியில் உள்ளதோ? சரி, எங்கே உள்ளதாக இருக்கட்டும். அது வீட்டில் இருந்தால் தூக்கி எறிஞ்சிருங்க, சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுன்னு குழந்தையா மரியாளுக்கு மடியில் இல்லை. எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கும் இயேசு குழந்தையா வெளிப்படுகிறான்னா அது குழந்தை இல்லை, அது வேற. அது இயேசு அல்ல, அது வேற. அதனால கவனமாக இருங்க. ராகேல் அப்படி நினைச்சதுக்கு இந்த கோபம் லாபானுக்கு வந்தபடினாலே என்ன பண்ணுறோன்னா துரத்திட்டு வரான். ஆண்டவர் ராத்திரி சொன்ன, யாக்கோபிட்ட வாயை திறந்துறாத. ஆமேன். அவன் யாக்கோவிடத்தில் மோத முடியலை. ஏன்னா யாக்கோவோடு கூட கர்த்தர் இருந்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆளை சமாளிச்சாச்சு, ஒரு பிரச்சனையை சமாளிச்சாச்சு, மாமன் பிரச்சனையை சமாளிச்சாச்சு. இப்போ யாக்கோபு புறப்பட்டு போகிறான். அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, அவனுடைய சகோதரனாகிய ஏசா அவனை எதிர்கொள்ள 400 பேரோடு வருகிறான் என்று சொல்லுகிற ஒரு செய்தி யாக்கோபுடைய காதுகளுக்கு வருகிறது. 32ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 400 பேரோடு வருகிறான் என்கிற செய்தி வந்த உடனே என்ன செய்கிறான்னா, இவன் ரொம்ப பயந்து போய் இப்ப யாப்போக்கு ஆற்றண்டையில் போய் தனித்து இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அங்கே தேவதூதனானவர் வருகிறார். போராடி முடிஞ்சு ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்து போகிற வழியில் ஏசா எதிர்கொண்டு வருகிறான். ஏசா தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, ஏசா எந்த கோபத்தையும் அவன் மேல் காட்டாம ஓடி வந்து தன் சகோதரனை கட்டி அணைத்து அன்பை வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. 20 வருட கொலை வரியை கர்த்தர் தீர்த்து வைத்தார். ஆமென். அல்லேலூயா. 20 வருடமா இருந்த அந்த கொலை வெறி ஏசாவை விட்டு மாறி போனது. 33வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அல்லேலூயா.
கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை எல்லாம் ஏசாவுக்கு யாக்கோபு கொடுக்குறான். இதை நீங்கள் வச்சுக்கிங்க அண்ணான்னு, வச்சுக்கிங்க அண்ணான்னு அவனை சமாளிக்க கொடுங்க. அவன் சொன்னான், வேணாம்ப்பா வேணாம். ஏற்கனவே ஒருக்க ஆசீர்வாதத்தை திருடனான்னு தான் கொலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போ எனக்கு இருக்குப்பா, எனக்கு நிறையவா இருக்குது, உனக்குரியது நீ வைத்துக்கொள். அந்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். 20 நாள் அழுதார். சரி, அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்களேன். அப்பொழுது ஏசா, யாக்கோ ஓடி போகல, யாக்கோ ஓடி போகல, பயந்துட்டு நிற்கிறான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியல, பயந்துட்டு நிற்கிறான். ஆனால் 20 வருஷமாக கொலை செய்யணும் நினைச்சிட்டு இருந்த ஏசா யாக்கோவை கண்ட உடனே ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடி வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். 20 அழுதார்கள். எப்படி ஆண்டவர் மாற்றி விட்டார் பார்த்தீங்களா? நம்ம கொல்லணும்னு நினைக்கிறவன், நமக்கு எதிராக செயல்படுகிறவன், நம்ம வேண்டான்னு நினைக்கிறவன், நம்ம புறக்கணிக்கிறவன், ஒரு நாள் நம்மை நேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்கள் உன்னோடு கூட வந்து ஐக்கியமாவார்கள். வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் அவன் கூட இருந்தபடினாலே அவனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் தைரியப்படுத்தி அனுப்பினான். அவன் பத்திரமா வந்தான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே ஆசீர்வாதமே மாற ஆரம்பித்தது. பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது உண்மைன்னா கண்டிப்பாக நம்ம பாதுகாப்பாய்த்தான் இருப்போம். ஒருவரும் நம்மை ஒன்றும் செய்து விட முடியாது, நம்ம அழிக்க முடியாது. தேவன் இந்த பூமியிலே எவ்வளோ காலம் நம்ம வாழணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் வியாதி நம்மை கொண்டு போக முடியாது, பிசாசு நம்மை கொண்டு போக முடியாது, மனிதர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆமேன். 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். அப்படி தானா? நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குற மீதியானி ஆவிகளை ஜெயிக்கணும்னா நமக்கு தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். 2வது பார்த்தோம், எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாக விளங்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆபத்துகள் சூழ்ந்த உலகத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆமேன். அப்போ வளருகிற வளர்ச்சி சும்மா வளரக்கூடாது. நான் வளரும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் வளரணும், எங்கள் கூட தேவனும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நாங்கள் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதிர்மறையான சூழ்நிலையில் நாங்கள் ஆசீர்வாதமாய் விளங்குவதற்கு கர்த்தர் எங்கள் கூட இருக்கணும். எங்களை பயப்படுத்துகிற காரியங்கள், எங்களை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைப்பதற்கு, எங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. இந்த கவனித்து கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் உமது கிருபைங்கரன் தங்கி இருக்கட்டும். கர்த்தர்களை ஆசீர்வதிங்க, உங்கள் பிரசன்னத்துக்கு மூடிக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் அன்பு ஜனங்களோடு கூட இருங்க ஆண்டவரை. கர்த்தர் ஜனங்களோடு கூட இருங்க. நீங்கள் இருந்தால் தான் இவங்களுக்கு வாழ்வு, நீங்கள் இருந்தால் தான் இவங்களுக்கு நல்ல எதிர்காலம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடும் பெரியவர்களோடும் கூட கர்த்தர் இருப்பீராக. இவர்கள் எல்லா காரியங்களிலும் வளரும் பொழுது கர்த்தரும் கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இரவை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. சமாதானத்தோடு இந்த இரவில் அவர்கள் நித்திரை செய்து காலையில் புதிய பலத்தோடு எழுந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களில் நம் அனைவரோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்துக்கு போய் வாருங்கள். ஆமென்.